இன்னைக்கு இந்த வீடியோல 2 கிலோ சிக்கன் பிரியாணி சாப்பிட்றதா சேலஞ்சு. அது மட்டும் இல்லாம அந்த 2 கிலோ சிக்கன் பிரியாணி நான் வெறும் 30 நிமிஷத்துல சாப்பிடணும். அப்படி நான் சாப்பிட முடியாம இந்த வீடியோ தோத்துட்டேன்னா இந்த வீடியோ பாக்குற ஏதோ ரேண்டமான 3 பேருக்கு நான் 3 மாசம் ரீசார்ஜ் பண்ணி தர போறேன். 3 பேர்ல நீங்களும் ஒரு ஆளாக நினைச்சுன்னா நீங்க பண்ண வேண்டிய 2 முக்கியமான விஷயம். முதல்ல நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும். 2வது முக்கியமான விஷயம், இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து இந்த வீடியோல நான் எத்தனை வாட்டி பிரியாணின்ற வேர்டை யூஸ் பண்ணிருக்கேன் சொல்லிட்டு நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் என்ன சேலஞ்ச் பண்ணலாம் சொல்லிட்டு உங்களுக்கு எதனா ஐடியா இருந்தா அதையும் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இப்போ இங்க 2 கிலோ பிரியாணி இருக்கு. இந்த 2 கிலோ பிரியாணியும் இப்போ நான் 30 நிமிஷத்துக்குள்ள சாப்பிட்டு முடிக்கணும். சரி வாங்க, எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். லெட்ஸ் கோ. ஸோ ஆன் பண்ணிட்டேன், பார்த்துக்கோங்க. எத்தனை வாட்டி பிரியாணி சொல்லுங்க, கவுண்ட் பண்ணினே வாங்க. அப்படி நான் தோத்துட்டேன்னா அந்த 3 பேர்ல நீங்கள் ஒருத்தராக இருக்கணும், கவுண்ட் கரெக்டாக இருக்கணும். இந்த 2 கிலோ பிரியாணியை சாப்பிட ஆரம்பிப்போம். முதல்ல லெக் பீஸ். நல்லா வெந்துருக்கு. எஸ்எஸ் பிரியாணி தான். செம்ம டேஸ்ட். அதே மாதிரி இல்லாம உங்களுக்கு எந்த பிரியாணி பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் அதையும் சொல்லிட்டு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிரியாணி பற்றி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போதான் இது மாதிரி நிறைய வீடியோ நான் போட முடியும். அற்புதம். பிரியாணி இது பிரியாணி. இது 2 கிலோ பிரியாணியா இல்லை 3 கிலோ பிரியாணி தெரியல. கேமராமேன் வாங்கி வரலாம். நானும் 2 கிலோ சொல்லிட்டு போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தா 2 கிலோ மாதிரி தெரியல. ஆனால் என்னதான் பிரியாணி நிறைய கடையில் வாங்கணும், பாய் கல்யாண பிரியாணி மாதிரி எந்த டேஸ்ட்டும் வராது. இன்னும் 25 நிமிஷம் தான் இருக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோ பிரியாணி இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ பார்க்குற நிறைய பிரியாணி லவர்ஸ் இருப்பீங்க. நீங்கள் சாப்பிட்டதுல எந்த கடையில் வந்து பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக நினச்சி இந்த கடை சூப்பராக இருக்கும் ப்ரோ, நாங்கள் சாப்பிடலாம் ப்ரோ, காசு கொடுக்குறதுக்கு ஒர்த்துன்னு நினைக்கிறீங்களோ அந்த கடையோட பேர் கூட கமெண்ட்ல சொல்லுங்கள். இப்போ நான் ஒரு 1/2 கிலோ கூட சாப்பிட மாட்டேன். இன்னும் 20 நிமிஷத்தில் ஒரு இவ்வளோ பிரியாணி சாப்பிடுவேன். நான் எப்படி சாப்பிட போகணும்னு தெரியல. இன்னும் 1/4 ஹவருக்கு இருந்தாங்க. 1/4 ஹவரில் எல்லாம் முடிக்க வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் தோக்க மாட்டேன். கச்சேரி வீடியோ பாருங்கள். இந்த பிரியாணியை நான் சாப்பிட்டே தீருவேன். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குறாங்க எல்லாரும் பிரியாணி எப்படி சொல்கிறேன் மறக்காமல் கவுண்ட் வச்சுக்கோங்க. இதை பார்த்து நான் கண்டிப்பாக தோற்றுருவேன்னு நினைக்கிறேன். கவுண்ட் கரெக்டாக சொல்கிறவங்க மட்டும்தான் 3 மாதம் ரீசார்ஜ். இல்லை இந்த பிரியாணி சாப்பிட்றேன். சாயந்தரம் போயிட்டு பார்க்கில் ஒரு நடக்கும். இல்லைன்னா நாளைக்கு காலை ரொம்ப கஷ்டப்படுவேன். வயதெல்லாம் வெடிச்சு வெளியே வந்து போல. இந்த வீடியோ ஒரு தரம் பார்த்தவங்க எத்தனை வாட்டி பிரியாணி சொல்லுங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. பிரியாணின்ற வேர்டு எத்தனை வாட்டி வந்தது நல்லா கவனிச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு நான் கண்டிப்பாக தோற்றுன்னு நினைக்கிறேன். அது தெரியும்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்குது. 10 நிமிஷம்
எனக்கு தெரிஞ்சு ஒரு 3/4 கிலோ சாப்பிட்டுருக்கேன். அதுக்கே கண்ணுக்குலாம் கிருங்குது. இந்த வீடியோ பார்க்குறவங்க யாரும் வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. அப்புறம் நெஞ்சு அடைச்சி செத்து போயிடுங்க. என்னன்னு கேஸ் சொல்லி கீழே போட்டுருவாங்க. ஸோ யாரும் வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. Few moments later. ஸோ கைஸ், நான் சுத்தமாக சாப்பிட முடியல. கொம்படி வந்து இப்போ தான் நான் வாங்கிட்டு வந்து மூஞ்சிலாம் கழிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கேன். ஸோ நான் இந்த சேனல் நான் தோத்துட்டேன். இதெல்லாம் நடக்குமா? நடந்துருச்சு. அதனால நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி இந்த வீடியோவில் இருந்து நான் தோத்துட்டேன்னா 3 பேர் ரீசார்ஜ் பண்ணிவிடுன்னு சொன்னேன். ஸோ அதனால் இந்த வீடியோ நான் எத்தனை வாட்டி பிரியாணி சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது எந்த டைமில் ஸ்டார்ட் ஆகும், அந்த டைமரை ஆன் பண்ணதுலேருந்து எத்தனை வாட்டி பிரியாணின்ற வார்த்தை சொல்லியிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். இப்போ சொன்னது கூட கணக்கு தான். ஸோ எப்போ நான் பிரியாணி இப்போ நான் சொல்லியிருந்தேன் பிரியாணி வேர்டு, அந்த பிரியாணி வந்து இப்போதைக்கு வரைக்கும் கணக்கு தான். ஸோ எத்தனை வாட்டி பிரியாணி சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் சேலஞ்ச் வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி சேலஞ்சஸ் வீடியோ, என்டர்டைன்மெண்ட் வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.